காசிக்கு போனாதான் முக்தி அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தென்காசியில் இருந்தே வரும் பக்தர்களுக்கு நான் அருள்பாலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காசி விஸ்வநாதர் தென்காசியில் இருந்து மக்களுக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தென்காசியில் மக்கள் பிறந்தாலும் சரி, வளர்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி முக்தி தான் அப்படின்ற போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல. தென்காசி மக்களின் மீது இறைவனின் அன்பு எப்பேற்பட்டதாக உள்ளது பாருங்க. பல மீடியாக்கள் கோயிலை பற்றியும் கோயில் தல வரலாறு பற்றியும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கோயிலோட இந்த என்ட்ரன்ஸ், அதாவது இந்த கோபுரத்தை மட்டும்தான் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க. அது உள்ள கோயிலுக்குள்ளே வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் எனக்கு நான் அனுமதி வாங்கியிருக்கேன். இந்த கோயிலுக்குள்ளே காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்குள்ள மூலவர் சன்னிதானத்தை சுற்றி எழுந்தருளியுள்ள தெய்வங்கள் பற்றியும் முழுக்க உங்களுக்கு இந்த வீடியோவில் அழகாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோயில் கோபுரத்தின் மீது செல்லக்கூடிய வான்மேக கூட்டங்கள் கோயில் கோபுரத்தின் மீது தழுவி சொல்வது போல் இருக்கிறது. இந்த கோயில் கோபுரமானது 180 அடி உயரம். இந்த கோயில் கோபுரத்தில் சிலைகளோட எண்ணிக்கையே 800க்கு மேற்பட்டதாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தென்காசி புனித வழிபாட்டு தலங்களில் தெய்வீகம் மட்டுமின்றி இயற்கையின் தலைநகரமாகவும் மக்களுக்கு காட்சியளிக்கிறது. தென்காசி விஸ்வநாதர் திருக்கோயில் தமிழ்நாடு மாநிலத்தில் தென்காசி மாவட்ட தலைநகரமான தென்காசியில் அமைந்துள்ள சிவாலயமாகும். 1000 வருடங்களுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இந்த தென்காசி விஸ்வநாதர் திருக்கோயில். கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே அந்த மொத்தம் 8 கற்தூண்கள் இருக்குது. 8 கற்தூண்களிலும் 8 கற்சிலைகள் மக்களுக்கு அருள்பாலிக்கின்றன. மூலவர் சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸில் உள்ள பலிபீடம் இது. பலிபீடத்துக்கு மேலே சிவசிவன் சொல்லிட்டு சிவநாமம் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். 14ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழகத்தில் ஏற்பட்ட சுல்தானியர் விஜயநகரத்தை நாயக்கர்கள் படையெடுப்பால் பாண்டியர்கள் தங்களுடைய பாரம்பரிய நகரான மதுரையை இழந்து தென்காசி, திருநெல்வேலி போன்ற தென் தமிழக நகரங்களில் சிற்றரசர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறனர். தென்காசி தான் பாண்டியர்களோட கடைசி தலைநகரமாகவும் கருதப்படுகிறது. மூலவர் சன்னிதானத்தை சுற்றி 63 நாயன்மார்கள், கன்னிமூல கணபதி, அப்புறம் நம்ம சண்டிகேஸ்வரரை எந்த மாதிரி வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் அழகாக அங்கே எழுதி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது காசி புண்ணிய தீர்த்தம், அதாவது காசி கிணறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உள்ளெல்லாம் இப்போதைக்கு தண்ணி இல்லை. ஸோ தண்ணி மழை பெய்கிற நேரத்தில் அங்கே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளெல்லாம் நிறைய காயின்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பக்தர் அதை வணங்கிட்டு போகிறாரு பாருங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டுகள் அந்த இதில் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 1384ஆம் ஆண்டு, அதாவது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சன்னிதானம். இந்த கல்வெட்டுகள் இதோட அர்த்தம் என்னம்னா, அதாவது இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் கோயிலுடைய வேதங்கள் மற்றும் புராணம் ஓதுவதற்கான பிராமணர்களுக்கு வீடுகள் மற்றும் கிராமங்களை பரிசாக பாண்டிய மன்னர்கள் கொடுத்ததாக புராணங்களில் கூறப்படுது பற்றிலா. அதுதான் இந்த கல்வெட்டுகளாக முன்னாடி உள்ள முகப்புகளை நம்ம இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென்காசி விஸ்வநாதர் ஆலயம் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 9 மணிக்குள் 3 முறை மேளதாளத்துடன் காசி விஸ்வநாதர் அவர்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகாலட்சுமி அம்பாள் தாயாரோடைய சிலை தான். இப்போ அடுத்து நம்ம இப்போது கற்ப கிரகத்துக்குள்ளே, அதாவது மூலவர் சன்னிதானத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தராக மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட திருநீர் வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. தென்காசி விஸ்வநாதரை வணங்கி அவருடைய அருளை பெற்ற பக்தர்கள்
அவங்க வந்து குருக்கள்லையாட்ட வந்து திருநீர் வாங்குறாங்க. திருநீர் வாங்கின உடனே அந்த குருக்கள்லையா என்ன செய்கிறாருன்னா, அந்த கை ரெண்டையுமே வந்து நல்லா தட்டுறாரு. அதாவது கையில் உள்ள அந்த திருநீர் வந்து வெளியில் வர்ற மாதிரி. காசி விஸ்வநாதர் அவர்களுடைய சொத்தே வந்து அந்த திருநீர் தான். அந்த திருநீர் முழுக்க முழுக்க வந்து பக்தர்களுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி. காசி விஸ்வநாதரை வணங்கி திருநீர் வாங்கி இந்த வழியாக தான் நம்ம வெளியில் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இன்னும் 2 மாதத்தில் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அதாவது நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளில வரோம் பார்த்திங்களா, வெளியில் வந்து வெளியிலனா நம்ம இந்த இன்னும் கோயிலுக்கு வெளியில் வரல, அந்த பிரகாரத்தை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே வந்து அந்த சாரம்லாம் கட்டி அது இறைவனுக்கு வந்து அந்த பெயிண்ட் பண்ணுறது, அதை சுத்தம் பண்ணுற, அந்த சிலைகளை வந்து சுத்தம் பண்ணுறது, மற்ற வேலைப்பாடுகள் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான வேலைப்பாடுகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போது வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. இப்போது தென்காசி விஸ்வநாதர் சன்னிதானத்துக்குள்ளே போய் மூலவரையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ தல வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம். பாண்டிய மன்னர் தன் மனைவியுடன் வருடந்தோறும் வந்து காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது வந்து வழக்கமாக வந்து வச்சுருந்துருக்காரு. அரசர்கள் வந்து எப்போவுமே வந்து குதிரை சாரட் வண்டியில் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களால வந்து ஈஸியாக போயிட்டு வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். ஆனால் சாதாரண பொதுமக்களால் வந்து நடைமுறை அதை அவங்க போயிட்டு நம்ம சாமியை வந்து தரிசனம் பண்ண முடியலை. பாதியில் அவங்க நடந்து போகும்போதே பாதி வழியிலே வந்து அவங்க இறக்கக்கூடிய தருவாயெல்லாம் வந்து ஏற்படுது. அதனால் வந்து இறைவனே வந்து பாண்டிய மன்னனுடைய கனவுல வந்து சொல்கிறாரு, நான் தென்காசியிலேயே இருந்து தென்னாட்டு மக்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறேன். நீங்கள் வந்து காலையில் வந்து எறும்பு ஊர்ந்து செல்லக்கூடிய திசையை நோக்கி செல்லுங்கள். அங்கு என்னுடைய சிலை உள்ளது. அதை பிரதிஷ்டை பண்ணி தரிசனம் பண்ணுங்க, கோயிலாக கட்டி தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. ஸோ அதே மாதிரியே வந்து பாண்டிய மன்னரும் காலையில் எழுந்திரிச்சு எறும்பு ஊர்ந்து செல்லும் திசையை நோக்கி செல்றாரு. எறும்பு ஊர்ந்து செல்ல திசையை நோக்கி செல்லும் பொழுது சிற்றாற்றங்கரையில் ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருந்துள்ளது. பாண்டிய மன்னன் கையெடுத்து கும்பிட்டு, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு தென்னாட்டு மக்களுக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலையும் கட்டி நம்மளையும் கையெடுத்து வணங்க வச்சிருக்காரு. பாண்டிய மன்னர்கள் மறைந்தாலுமே அவர்களுடைய பேர் சொல்லும் அளவிற்கு மக்களுக்கு பல நன்மைகளையே செய்துட்டு போயிருக்காங்க. பாண்டிய மன்னர்களின் கடைசி மன்னனுடைய பேர் வந்து கொல்லங்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க.